ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரோகேரியோட்டிக் செல்லுக்கும் யூகேரியோட்டிக் செல்லுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் வித்தியாசங்கள் பார்க்கலாம். இப்போது ப்ரோகேரியோட்டிக் செல்னால் அதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். யூகேரியோட்டிக் செல்லை கம்பேர் பண்ணும்போது ப்ரோகேரியோட்டிக் செல் சின்னதாக இருக்கும், யூகேரியோட்டிக் செல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ப்ரோகேரியோட்டிக் செல்லில் அந்த நியூக்ளியர் ரீஜன் இருக்கும்ல, அது வந்து புவர்லி டிஃபைன்ட், அதாவது நம்மளுக்கு உள்ள தெளிவாலாம் நம்மளுக்கு இருக்காது. இதே வந்து யூகேரியோட்டிக் செல்னால் நியூக்ளியஸ் வந்து நல்லா வெல் டிஃபைன்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோகேரியோட்டிக் செல்லில் உள்ள அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் இருக்குல்ல, ஜெனட்டிக் மெட்டீரியல், அது வந்து எந்த மெம்பரேனாலும் கவர் ஆகிருக்காது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். இதே யூகேரியோட்டிக் செல்னால் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நல்லா கவர் ஆகிருக்கும், கம்ப்ளீட்டாக சரௌண்ட் ஆகிருக்கும் நியூக்ளியர் மெம்பரேனால். ப்ரோகேரியோட்டிக் செல்லில் நியூக்ளியோலஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும், யூகேரியோட்டிக் செல்லில் நியூக்ளியோலஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நியூக்ளியோலஸ்னால் இது வந்து ரவுண்டாக ஒரு ரீஜன், இந்த ரீஜனில் தான் வந்து குரோமோசோம் இருக்கும், அது உள்ள டிஎன்ஏ எல்லாமே இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியோலஸ் வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்லில் ஆப்சண்ட்டாக இருக்கும், யூகேரியோட்டிக் செல்லில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ப்ரோகேரியோட்டிக் செல்லில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து சைட்டோபிளாசமில் மட்டும்தான் அக்கர் ஆகும். யூகேரியோட்டிக் செல்லில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, பிளாசிட்ஸ் மூணுத்துலேயுமே அக்கர் ஆகும். இது ஏன்னு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்லில் ஆப்சண்ட்டு. இதே யூகேரியோட்டிக் செல்லில் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட். மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னால் என்னென்னா மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிடு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ், அப்புறம் லைசோசோம், இது எல்லாமே மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் சொல்லுவோம். இந்த ஆர்கனல்ஸ்லாம் வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்லில் இருக்காது, ஆனால் யூகேரியோட்டிக் செல்லில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ப்ரோகேரியோட்டிக் செல்ஸில் ரைபோசோம்ஸ் வந்து 70S டைப் இருக்கும், யூகேரியோட்டிக் செல்ஸில் ரைபோசோம்ஸ் வந்து 80S டைப். ப்ரோகேரியோட்டிக் செல்லில் சென்ட்ரியோல்ஸ் வந்து ஆப்சண்ட்டு, யூகேரியோட்டிக் செல்லில் சென்ட்ரியோல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டு. ப்ரோகேரியோட்டிக் செல்லில் வந்து மெயினாக கேஸ் வேக்யூல்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே யூகேரியோட்டிக் செல்லில் பிளான்ட் செல்லில் வந்து ட்ரூ சாப் வேக்யூல் இருக்கும், இது அனிமல் செல்லில் இருக்காது. நெக்ஸ்ட் யூகேரியோட்டிக் செல்லு கீழே அந்த பிளான்ட் செல், அனிமல் செல்லாம் வரும்ல, அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ப்ரோகேரியட்ஸில் நம்ம பார்த்துருப்போம், அடிஷனலாக ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், அது பேர் பிளாஸ்மிடு அப்படின்னு சொல்லிட்டு. இதே யூகேரியோட்ஸில் அந்த பிளாஸ்மிட்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ப்ரோகேரியோட்டிக் செல்லில் சிங்கிள் என்வலப் சிஸ்டம் சொல்லுவோம், யூகேரியோட்டிக் செல்லில் டபுள் என்வலப் சிஸ்டம்னு சொல்லுவோம்.